நீங்க எதுக்கு சார் என்னையும் கண்டென்ட் கிரியேட்டரையும் தப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இந்த வீடியோ மட்டும் பாருங்க. நான் வாய்ப்பு இல்லாதவன், நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன், எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்களே பின்னாடி ஒரு பிஜிஎம் மியூசிக்கை போட்டு அப்படின்னு மியூசிக்கை போட்டு எவ்வளோலாம் காசு சம்பாதிக்க முடியுமோ இந்த வீடியோ போட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் போட்ட வீடியோ பாருங்க. இப்போ படம் பேசுகிறவங்கலாம் இன்ஸ்டாவில் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது அதை பார்த்து தான் சம்பளமே பேசுகிறாங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸை வளர்க்குறதுக்கு என்கிட்ட தகுதி இல்லையே. என்ன பண்ணி நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வளர்க்குறதுன்னு தெரியாமல் தூக்கம் வராங்க. அண்ணா, நீங்கள் இப்போ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களுக்கு சம்திங் நீங்கள் அது பெரிய லெவலில் இதாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதோ இல்லை அது வீடியோ நீங்கள் அதெல்லாம் எதுவும் போட வேணாம். உங்கள் சிம்பிள் நீங்கள் நடித்த படத்துலேருந்து 2-3 சீன்ஸ், காமெடி சீன்ஸ் எடுத்து போடுங்க. அவரை பற்றி பேசி வீடியோ போட்டதில் அவர் சொன்ன மாதிரி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் நான் மட்டும்தான் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டாவில் போய் செக் பண்ணி கூட பார்த்தேன். என்னோட வீடியோஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அவர் சொன்ன விஷயங்களும் என்னோட வீடியோ ஒத்து போச்சு. ஸோ என்ன சார் சொன்னீங்க, உங்களை பற்றி பேசி வீடியோ போட்டு இன்ஸ்டாவில் காசு சம்பாரிச்சமா? இன்ஸ்டாவில் ஃபர்ஸ்ட் காசு வருமானு தெரியுமா? இது மூலியமா எனக்கு காசு வந்துச்சான்னு தெரியுமா? எதுக்கு சார் தேவையெல்லாம் பேசுறீங்க? இன்ஸ்டாகிராம்ல ஃபர்ஸ்ட் காசு வருமானு தெரியுமா சார் உங்களுக்கு? இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ₹1 கூட நான் வாங்கினது கிடையாது. இது வரைக்கும் நான் காசு வாங்கினது இல்லை சார். நீங்க சொன்னீங்களே இதை வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, நீங்க யார்கிட்ட பேசி வாங்கி தர முடியுமா அவங்ககிட்ட வாங்கி கொடுங்க சார். நான் தாராளமா வாங்கிக்கிறேன் சார். பிடிச்ச ஒரு நடிகை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, அப்படி கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கா அப்படின்னு நினைச்சு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டா நமக்கே ஆப்போசிட்டா, மக்களுக்கும் ஆப்போசிட்டா நான் வச்சு உனக்கு சம்பாரிச்சிட்டு இருக்கானு என்னை பத்தி பேசி அர்க்கசமா போட்டேன், நான் கிண்டலுக்கு போட்டேன், நான் கரெக்டாக தான் போட்டேன், மக்கள் எல்லாம் முட்டாள்தனமா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு மக்களையே ஆப்போசிட்டா பேசுறீங்க. மக்களோட அன்பு கிடைக்கிறது, ஆதரவு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த 3 நாளைக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணவங்களாம் அன்ஃபாலோ பண்ணிட்டு ஓடி. எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம்லாம் தேவையே இல்லை. நான் யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்க அப்படியே அசால்ட்டா ஜாலியா அப்படியே தூக்கி வீசிட்டு போறீங்க. ஒரு நடிகரா ஜெயிச்சிட்டீங்க, இல்லை இதுக்கப்புறமா ஜெயிப்பீங்க. ஆனா ஒரு மனிதரா மக்களிடத்துலையும் சரி பொதுவாகவும் சரி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இது